السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من قتل دون ماله فهو شهيد. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகஸ்ட் 15ஆம் நாள், நாளைய தினம் இந்தியா சுதந்திரம் பெற்ற தினமாக கொண்டாட போகக்கூடிய இந்த சூழலிலே, சுதந்திரம் என்பது இந்தியாவினுடைய 80வது சுதந்திர தின விழாவை நாளை கொண்டாட நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்து 1501 வருடங்கள் ஆகிவிட்டது என்ற நினைவையும் நாம் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் பிறக்க இருப்பதால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து நாம் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரை நமக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மேலோட்டமாக பார்த்தால் இந்த இரண்டு விஷயங்களும் வேறு வேறாக தெரிகிறது. சுதந்திரம் வேறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறப்பு வேறு என்பதாக நாம் ஒரு கோணத்திலே பார்த்தால் அப்படி நமக்கு தெரிகிறது. இரண்டும் வருகை தரக்கூடிய விஷயங்களிலே ஒட்டுமொத்தத்திலும் ஒன்றை, அதற்குள்ளே ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஒரு நாள் சுதந்திரத்தின் விஷயத்தை சொல்லி காட்டப்படுகிறது. மற்றொன்று, ஒரு மாமனிதர் வருகை. அவரால் கொஞ்சம் சற்று ஆழமாக நாம் சிந்திக்க பார்க்கின்ற நேரத்திலே இரண்டுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்பது சுதந்திரம் நமக்கு சொல்லித் தருகிறது. நமக்கு அறியாமையில் இருந்து வழிகாட்டுதல்களை நினைவூட்டுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம் தேசத்தின் வரலாற்றுகளை நினைவூட்டுவதற்காக வேண்டி சுதந்திர தின விழா நமக்கு நினைவூட்டுகிறது. மனித குலத்தின் வரலாறுகளையே மாற்றி அமைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நினைவுகள் நமக்கு ரபியுல் அவ்வலுடைய பிறப்பு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சுதந்திரம் என்பது சும்மா வரவில்லை.
சுதந்திரம் என்பது இலவசமாக நமக்கு கிடைக்கவில்லை. இன்று நாம் சுதந்திரத்திற்காக வேண்டி இந்தியாவிலே எத்துணை பேர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே இஸ்லாமியர்களுடைய பங்குகள் தான் அதிலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்லுவார்கள், இந்திய சுதந்திர தின வரலாறுகளை எழுதுவது முஸ்லிம்களின் குருதிகளில் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கருத்தை வெளியிடை பார்க்கின்ற நேரத்திலே இன்றைய இந்தியாவின் சுதந்திரத்தினால் நாம் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. நாம் தொழில் துறைகளை செய்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. நமது மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக வேண்டிய சுதந்திரங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நமக்கு சுதந்திரங்களாக இருப்பதினால் இன்றைக்கு நாம் சுதந்திர நாட்டில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்திலே எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த சுதந்திர நாட்டிலே நாம் சுயமாக எதையும் செய்ய முடியாது, அடிமைகளாகத்தான் இருந்தோம் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இருக்கிறது. நாம் பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சுதந்திரம் ஒரே நாளில் கிடைக்கவில்லை. பல ஆண்டு காலங்கள், பல தரப்பினர்கள் போராட்டங்களுக்கு இடையிலே கிடைக்கப்பட்டதுதான் சுதந்திரம். பல ஆண்டுகள் போராட்டங்கள், பல சிறைவாசங்கள், பல தியாகங்கள், பலர்களின் கண்ணீர்கள், பலர்களின் வறுமை தளங்கள், பலர்களுடைய அடக்குமுறைகள் ஆகியவற்றை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் இந்த சுதந்திரம் பெறப்பட்டது என்பதாக நமக்கு தெரியும். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திரம் பெறப்பட்டது என்பது நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். சுமார் 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சுதந்திரம் இந்தியா பெற்று 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அன்று கிடைத்த சுதந்திரம் இன்றைய காலகட்டத்திலே நாம் பெரும் பங்களிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கின்ற நேரத்திலே இஸ்லாமியர்கள் தான் சுதந்திரத்திற்காக வேண்டி பெரும் பங்களித்திருக்கிறார்கள். வரலாறுகள் இருட்டடிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டிலே வியாபார நோக்கத்திற்காக வேண்டி பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள்ளே நுழைந்தார்கள். வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ளே நுழைந்தவர்கள் சிறுக சிறுக அவர்கள் என்ன செய்தார்கள்? நாட்டினுடைய நிலைமைகளை தெரிந்து கொண்டார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே வந்தவர்கள் படிப்படியாக அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக வேண்டி அரசியல் அதிகாரத்தை பற்றினார்கள், அரசியலை பற்றி பிடித்தார்கள். இந்திய மன்னர்கள் எல்லாம் அரசியல் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் இழந்தார்கள். ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே இந்தியாவின் இயற்கை வளங்கள், பொருளாதாரத்தின் வளங்கள் பெரும்பான்மையாக சுரண்டப்பட்டது. ஆங்கிலேயர்களின் மூலமாக மக்கள் எல்லா தரப்பிலும் பொருளாதாரத்திலும் சுமைகளிலேயும் அடக்குமுறைகளிலேயும் அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. சுதந்திரம் என்பது ஒரு சமுதாயத்திற்கு கிடைக்கப்பட்டதல்ல. சுதந்திரம் என்பது ஒரு சமுதாயத்திற்காக வேண்டி கிடைக்கப்பட்ட வெற்றி அல்ல. இந்த மண்ணில் வாழ்ந்த பல்வேறு சமூகத்தின் கூட்டு தியாகத்தின் வெளிப்பாடுதான் சுதந்திரம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் முதலிலேயே ஆப்கானிலே எதிர்த்த இஸ்லாமியர்களை மனிதர்களை அடிமைப்படுத்தினார்கள். மனிதன் அவனுடைய உரிமைப்படி நடக்க முடியாது, அவன் உரிமைகளை அவனால் எங்களை செயலாக்கம் செய்ய முடியாது என்றெல்லாம் மிக மோசமாக ஆங்கிலேயர்கள் மனிதர்களை அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வைத்திருந்தார்கள். இறைவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் நாம் தலை சாய்க்க கூடாது என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மூலமாக இஸ்லாமியர்கள் வெகுண்டிருந்தார்கள். என்ற கலிமாவின் மூலமாக பிரகடனப்படுத்தினார்கள், ஒருவனுக்கு மட்டும்தான் அடிபணிய வேண்டும், அது இறைவனுக்கு மட்டும்தான் அடியப்பட வேண்டும். உலகத்திலே யாருக்கும் வணக்கத்திற்குரியவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற
இந்த லா இலாஹ இல்லா என்ற கலிமாவை இஸ்லாமியர்கள் அன்றைய தினத்திலே உருவாக்கினார்கள். அதனால் தான் சுதந்திரம் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய பார்வையிலே பார்க்கின்ற நேரத்தில் சுதந்திரம் என்பது ஒரு அரசியல் கோரிக்கை மட்டுமல்ல, மனிதர்களின் கண்ணியத்தையும் இறை நம்பிக்கையையும் கொண்டு வரக்கூடியதுதான் சுதந்திரம் என்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கின்ற நேரத்திலே இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி எந்த அளவிற்கு இருந்தது, போராட்டங்கள், எதிர் போராட்டங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்தது. சமூகங்களிலே பல்வேறு தலைவர்கள், பல்வேறு சிந்தனையாளர்கள் ஒருங்கிணைந்து இதிலே அதிகமாக பங்கு கொண்டவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. சுதந்திரம் ஒரு தலைமுறைக்காக வேண்டி தியாகம் என்று இல்லை. இந்த போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு மறக்க முடியாதது. வங்கத்தின் சிங்கம் என்று சொல்லப்படுகிறது, வங்க நாட்டினுடைய சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிராஜுத்தௌலா மிகப்பெரிய வீரர். இஸ்லாமியர்களிலேயே முதலாக சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் சிராஜுத்தௌலா என்று சொல்லப்படுகிறார்கள். ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள், அவர்கள் எதிர்த்து நின்று மோலாய மன்னர்களிலே முதலாவனார் ஆவார், முதல் மன்னராக ஆக்கப்பட்டார். அதே போன்று கட்டபொம்மன் என்பவரும் போராட்டத்தில் இறங்கினார்கள். மருதுபாண்டி என்று சொல்லப்படக்கூடியவர்களும் சுதந்திர தினத்திற்காக வேண்டி போராட்ட களங்களிலே இறங்கினார்கள். அதிலே ஷேக் ஹுசைன் என்று சொல்லப்படப்பட்டவர்களும் குறிப்பிடத்தக்கப்பட்டவர் என்பதாக சொல்லப்படுகிறது. 1857 ஆங்கிலேயர்கள் ஆட்சி டெல்லியை மிக முக்கியமாக அரசியல் மையமாக கொண்டுகின்ற நேரத்திலே மன்னர் பகதூர் ஷா என்று சொல்லப்படக்கூடியவர் இஸ்லாமியர். அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து எழுச்சியாக அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட முஸ்லிம் என்பதாக, தலைவர் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பகதூர் ஷா எப்படி கொல்லப்பட்டார்? குடும்பத்தோடு அழிக்கப்பட்டார். 1857 அவரை கொடூரமாக கொல்லப்பட்டது. ரங்கூன் ஜெயிலிலே கொண்டு போய் அவர்களை அடைக்கப்பட்டார்கள். மைசூர் மன்னன் ஹைதர் அலி என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்களும் இஸ்லாத்திலே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள். சுதந்திர வேட்கையிலே வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னவர்கள் ஹைதர் அலி என்று சொல்லப்படுகிறது. இவர்களின் மகன் மைசூரின் புலி என்று சொல்லப்படும் திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தான் பெயரை கேட்டாலே ஆங்கிலேயர்கள் எல்லாம் உடல் நடுங்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்தை இறந்ததற்கு பின்னால், ஹைதர் அலி இறந்ததற்கு பின்னால் திப்பு சுல்தான் 1790 1792 மூன்றாம் மைசூர் மன்னன் என்பதாக போற்றப்பட்டார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பீரங்கிகளை கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு அச்சுறுத்தினார் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மைசூர் மன்னன் என்று சொல்லப்படக்கூடிய திப்பு சுல்தான் அவர் 1792 துப்பாக்கியினால் சுடப்பட்டு இறந்து போனார் என்பதாக வரலாறுகள். சுமார் மார்க்க அறிஞர்கள் 400 பேர்கள் நெருக்கடியினால் அவர்கள் எதிர்கொள்ள முடியாத ஆங்கிலேயர்களின் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் இறந்து போனார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி தங்கள் இன்னுயிர்களை மீட்டது மட்டுமல்ல, அவர்கள் பொருளாதாரத்தையும் சுதந்திரத்திற்காக வேண்டி அள்ளி வீசியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். 1 கோடி ரூபாய் என்று காசோலைகளை உமர் சுபஹானி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் 1 கோடி ரூபாய் சுதந்திரத்திற்காக வேண்டி அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்று வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன், அண்மையிலே இருக்கக்கூடிய திருச்சி ஜமால் முகமது காலேஜினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியவர்கள் முகமது ஜமால் என்பவர் தன்னுடைய காசோலையை எடுத்து வெறும் கையெழுத்து மட்டும் விட்டுவிட்டு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் அதில் எழுதி கொள்ளுங்கள் என்று
சுதந்திரத்திற்காக வேண்டி, நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி காசுகளை அள்ளி வீசியவர்கள் தான் ஜமால் முகமது என்று சொல்லப்படக்கூடிய சுதந்திர வீரர்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரங்கூன் சிறைகளிலே அடைக்கப்பட்டார்கள். ரங்கூன் சிறைகளிலே அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபார நிறுவனங்களை எல்லாம் ரங்கூனில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி ராணுவங்கள் தயாரிப்பதற்கு நன்கொடையாக கொடுத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இஸ்லாமியருடைய பெயர்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகமது ஹபீப் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்களையும் பொருட்களையும் உயிர்களையும் துச்சமாக கருதி இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திர வரலாறுகளை இஸ்லாமியர்களின் குருதிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். சிறையிலே பகதூர் ஷா அவர்கள் காலை உணவுக்காக வேண்டி ஒரு தட்டிலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. பகதூர் ஷா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு காலை உணவாக ஒரு தட்டிலே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த தட்டிலே மூடப்பட்டிருக்கிறது. காலை நாஸ்டா உணவாக கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த துணியை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே தான் பெற்றெடுத்த 2 குழந்தைகளின் தலை துண்டிக்கப்பட்டு தட்டிலே வைக்கப்பட்டிருந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலங்கவில்லை. அவர்கள் கலங்கவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நரியாக 100 ஆண்டுகள் வாழ்வதை விட புலியாக 1 ஆண்டு வாழ்வதிலே, ஒரு நாள் மடிந்து போவதிலே எங்களுக்கு நிம்மதி என்று சொன்னவர்கள் தான் இஸ்லாமிய சுதந்திர தியாகிகள் என்பதாக வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தட்டை திறந்து பார்த்த பகதூர் ஷா ஆச்சரியம் அடையவில்லை, கவலைப்படவில்லை, அழுகவில்லை. என் பிள்ளைகள் நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி என் பிள்ளைகளை நான் தானம் செய்து விட்டேன் என்று சந்தோஷப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. மாப்பிள்ளை மார்கள் என்று சொல்லப்படக்கூடிய கேரளாவிலே இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை மாய்த்து கொண்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் சிந்திய இரத்தமும் தியாகங்களும் யாராலும் மறக்க முடியாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய அனைத்து பொருட்களையும் தங்களுடைய நாட்டிற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாப்பிள்ளைமார்கள் எல்லாம் அவர்களை கங்கணம் கட்டி கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை ஒரு பெட்டியிலே அடைக்கப்பட்டு அவர்களை இரயிலின் மூலமாக அவர்களை கடத்தப்பட்டது. அவர்கள் மூச்சு முட்டி வரும் வழியிலேயே இறந்து போனார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய காலகட்டத்திலே மரங்கள் தோறும் ஒவ்வொரு மரத்திலேயும் தூக்கிலிடப்பட்டவர்கள் ஆலிம்கள், ஒவ்வொரு மரத்திலேயும் தூக்கு கயிறுகளிலே தொங்கியவர்கள் ஆலிம்கள். எதற்காக வேண்டி தொங்கினார்கள்? இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும், வெள்ளையனே வெளியேறு, இந்தியா நாடு எங்கள் நாடு என்று சொன்னதற்காக வேண்டி அவர்களை கொலை செய்து அவர்களை தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதாக வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய் நாட்டை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தாய் நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். ஈமானிய கடமைகளிலே மிக முக்கியமானது தன் தாய் நாட்டை நேசிக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசியல் சமூகத்திலேயும் இன்று சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை வேண்டும். அன்றைய சுதந்திரத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் ஒன்றுபட்டதின் காரணமாக 1947 ஆண்டு சுதந்திரத்தை பெற்றோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒற்றுமை என்ற கயிற்றை பட்டிப்பிடியுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான்.
வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, நீங்கள் ஒற்றுமையை பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். ஒற்றுமை என்பது உங்களுக்கு மிக அவசியமானது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு புதிய சுதந்திரத்தை நாம் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இன்றைய இளைஞர்களை நாம் பார்க்கின்ற நேரத்தில் போதைகளுக்கு அடிமையானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போதையிலே அடிமையாக இருக்கக்கூடியவர்களை போதையில் இருந்து அவர்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர வேண்டும். இன்றைய சுதந்திரம் இப்பொழுது இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் இன்றைய தினத்திலே போதையில் இருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான போராட்டமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. கடந்த தினங்களிலே கோவை மாவட்டத்திலே போதைப் பொருட்களை யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னதற்காக வேண்டி நமது ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன சேலத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அடித்துக் கொள்ளப்பட்டான் என்பதை நாம் பரவலாக செய்திகளின் மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திரமாக நம் வாலிபர்களை போதையில் இருந்து அவர்களை சுதந்திரம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாடை சுதந்திரப்படுத்துவதற்கு ஒற்றுமைப்பட்டது போன்று மஹல்லாவிலே இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுமே நாம் ஒன்றிணைந்து நம் இளைஞர்களை மாபெரும் கட்டமைப்போடு அவர்களை போதையில் இருந்து வெளியாக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இளைஞர்களை அன்பால் அரவணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுதந்திரத்தை பெறுவதை விட போதையில் இருந்த பிள்ளைகளை வெளிக்கொண்டு வருவது மிக அவசியமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு போதை என்பது இளைஞர்கள் மட்டுமல்ல, யுவதிகளும் போதையை பயன்படுத்துகிறார்கள். கல்லூரிகளில் நாம் பார்க்கின்ற நேரத்தில் போதை இல்லாத கல்லூரிகள் இல்லை. ஒழுக்கம் கற்பிக்க வேண்டிய இடத்தில் ஒழுங்கீனங்கள் தான் கற்பிக்கப்படுகிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களும் யுவதிகளும் அவர்கள் மதுவுக்காக வேண்டி, போதைப் பொருளுக்காக வேண்டி அவர்கள் அடிமைகளாக ஆகி போவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இளைய பெண்களும் அப்படித்தான். கல்லூரிகளிலே படிக்கின்ற படிப்பிலே அவர்கள் கவனத்தை செலுத்தாமல் அவர்களின் பழக்க வழக்கங்களை, நற்குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு தீய குணங்களின் மூலமாக அவர்கள் பழகிய நண்பர்களின் மூலமாக தங்களுக்கு மத்தியிலே போதைப் பொருட்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் இல்லங்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில இல்லங்களில் தெரிந்து கொண்டே ஒன்னும் சொல்ல முடியாமல் விழித்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவங்களின் தாய் என்பது மது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்களின் தாய் மது. ஒரு மனிதன் மதுவை குடித்து விட்டால் எல்லா பாவங்களையும் அவன் செய்து விடுவான். காரணம் என்னவென்று சொன்னால், மதுவை குடித்தால் மதிமயங்கு போய்விடுவான். அவனுடைய மூளைகள் வேலை செய்யாமல் போய்விடும். எதை செய்கிறோம், என்ன பேசுகிறோம், யாரை எந்த பார்வையில் பார்க்குகிறோம் என்று அவனுக்கு உதிக்காது. மது போதைகளின் மூலமாக அவன் எந்த போதைகளை பயன்படுத்தினாலும், தாயிடத்தில் பேசுகிறோமா, தன் மனைவி இடத்தில் பேசுகிறோமா, தங்கை இடத்தில் பேசுகிறோமா, என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம் என்பது அவர்களுக்கு மனதிலும் உதிக்காது, உள்ளத்திலும் உதிக்காது. அவர்களில் வாய்க்கு வந்தபடி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வல் அன்சாப் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் வசனத்திலே சொல்லுகிறான், இன்னமல் ஹம்ரு போதை மது இருக்கிறது அல்லவா, வல் மைஸரு சூதாட்டம் இருக்கிறது அல்லவா, இவைகளெல்லாம் ஷைத்தானின் சேஷ்டைகள், ஷைத்தானுடைய பழக்க வழக்கங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற நேரத்தில், மது போதைகள் இருக்கிறது அல்லவா, இது பாவங்களின் தலை என்று சொன்னார்கள்.
இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அது பாவங்களின் தாய் என்று சொன்னார்கள். 1947 இந்தியாவை சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி போராடியது போன்று இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்களையும் யுவதிகளையும் போதைப் பொருளில் இருந்து அவர்களை காப்பாற்றி போராட வேண்டிய அவசியத்திலே இன்னொரு போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கைகளை சீராக்க வேண்டும். அந்த இளைஞர்களை சரிபடுத்துவதற்காக வேண்டி பெற்றோர்களுக்கு மன தைரியங்களை அல்லாஹ் தர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்க இளைஞர்களும் சரி மார்க்கம் இல்லாதவர்களும் சரி அந்த போதைகளுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள். கடந்த தினத்திலே கோயம்புத்தூரிலே அடிக்கப்பட்ட அந்த ஒரு மாணவனுடைய அந்த மாணவன் உயிரிழந்து போனான். அடித்தவர்களிலே ஒரு நபர் முஸ்லிம் என்பதாக குறிப்பிடப்படுகிறதை பார்க்கின்ற நேரத்திலே மனம் வேதனையாக இருக்கிறது. போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருந்ததை சமூகத்திற்கு முன்னால் போலீசுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதால் கல்லூரியினுடைய முதல்வர்களிடத்திலே கொண்டு வந்து சொன்னதின் காரணமாக அவனை கொல்லப்பட்டது, அடித்து கொல்லப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் பிள்ளைகளும் படிக்கிறார்கள், நம்முடைய இளவல்களும் படிக்கிறார்கள், இளைஞர்களும் படிக்கிறார்கள், யுவதிகளும் படிக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் கண்ணியமாக அவர்களை கண்ணிய குறைவில்லாமல் கண்ணியமாக அன்பாக அவர்களை சொல்லி மதுவில் இருந்து அவர்களை அந்த போராட்டத்தில் இருந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை சுதந்திரம் அடைவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டும். போதை பொருட்களில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கின்ற ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் கலிமாவை சொன்னவர்களாக சொன்னபடி நடந்தவர்களாக கலிமாவோடு மடிந்து போகக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் அனைத்து குடும்பங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. வாஃபிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.